26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று போதாயன அமாவாசை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 6:26 மணி வரையிலும் சதுர்த்தசி, அதற்கு பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 9:41 மணி வரையிலும் திருவோணம், அதற்கு பின்பு அவிட்டம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 9:41 மணி வரையிலும் திருவாதிரை, அதற்கு பின்பு புனர்பூசம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரத்தினால் சற்று வேலையில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திரனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று மாலை நேரத்திற்கு மேல் நீங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது நீங்கள் முக்கியமான நபரை சந்திப்பதாக இருந்தாலோ மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் அருமையான நேரமாக அமையும். மேஷராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் இன்று பங்குச்சந்தையின் முதலீட்டில் நல்ல லாபத்தை தரும். பல நாட்களாக உங்களினுடைய கனவுகள் இன்று நிறைவேறும். இன்று திருவோண நட்சத்திரமாக இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் சந்திரமங்கல யோகமாக அமைகிறது. இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பது, முக்கிய நபர்களை சந்திப்பது, வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, இது போன்ற விவகாரங்கள் இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கும். விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைவதற்கு இன்று மாலை நேரத்தில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. புதிய மனிதர்களின் சந்திப்பு, புதிய தொடக்கங்கள், புதிய தொழில் தொடக்கங்கள், இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். சந்திரன் 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இருந்தாலும் இன்று சந்திராஷ்டம தினமாக புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. இன்றைய நாளில் பால் அபிஷேகம் செய்து சிவபெருமானையும் மற்றும் துளசி மாலை சாற்றி பெருமாளையும் வணங்க சந்திராஷ்டம தோஷ நிவர்த்தியாகும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது. விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைவது மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிப்பது மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியை தரும். நீண்ட நாளாக விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் இருப்பவர்களுக்கு இன்று அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து சேரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறலாம். இன்று அன்னதானங்கள் செய்தாலும் நல்லது. சிம்மராசி அன்பர்கள், இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் தீரும். முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இன்று நீங்கள் இருப்பீர்கள். அது வேலை சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது குடும்ப சம்பந்தமாக இருக்கலாம். இன்று முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை வணங்கி முடிவெடுப்பது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று உங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். ஏற்கனவே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள், அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அது அதிகரிக்கலாம். இன்றைய நாளில் கன்னிராசி நேயர்களுக்கு பெரியவர்களுக்கும்
வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது. மாலை நேரத்தில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது விசேஷம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய நட்புகள் மூலமாக சற்று பிரச்சனைகள் வந்து போகலாம். மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 2 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது போன்றவற்றில் இன்று நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உங்களினுடைய நீண்ட கால கனவுகள் இன்று நிறைவேறும். இன்று திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை காலை வேளையில் எடுப்பது நல்லது. இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக சற்று குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து போகலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று வாக்குவாதங்கள் வந்து போகும். தனுசு ராசி நேயர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு சற்று மனதிற்கு ஒரு குறைவாகவே இருப்பார். ஒரு சில விஷயங்களால் இன்று உங்களுக்கு மனசோர்வு ஏற்படலாம். பகல் நேரத்திற்கு பின் உங்களினுடைய மனது மற்றும் உடல் ஆரோக்கியம் இரண்டுமே இன்று சீராக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் இன்று அன்னதானங்கள் செய்வது மிகவும் விசேஷம். சிவன் ஆலய வழிபாடு செய்வதும் மற்றும் சிவன் ஆலயத்தில் இன்று பச்சரிசி தானம் செய்வதும் நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. திருவோண நட்சத்திரத்தில் இன்று சந்திரன் சஞ்சாரம் செய்வது சந்திரனுக்கு இன்று உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். மானசீகமாக இன்று குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதும் மற்றும் திருமலையில் இருக்கக்கூடிய ஏழுமலையானை வணங்கினாலும் உங்களினுடைய எண்ணங்கள் இன்று நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் இன்று உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் குறையும். பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. கணவன் மனைவி விவகாரத்தில் அவ்வப்போது சற்று மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இன்று நல்ல தெளிவான சிந்தனையுடன் ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு உயர்வான ஒரு சில விஷயங்களில் இன்று உறுதுணையாக இருந்தாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு சுக்கிரன் சற்று குழப்பத்தை கொடுப்பார். மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல லாபகரமான நாளாக அமைகிறது. சந்திரன் செவ்வாயுடன் இன்று 11ஆம் இடத்தில் சஞ்சாரம். இந்த சஞ்சாரம் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்று மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் கைகூடும். இன்று கடன் உதவிகள் பெறுவதும் மற்றும் நீங்கள் பிறருக்கு கடன் உதவி செய்வதும் நல்ல ஒரு மன நிறைவை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.